நான் கையில் வச்சுருக்கிறது காய வச்ச மட்டன் தான். இதை வச்சு எப்படி ஒன் பாட் ரெசிபியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட காய வச்ச மட்டன் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு எடுத்து இதில் போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகிக்கணும். இது குக் ஆகிறத விட இந்த மாதிரி வதங்கும் போது தான் வந்துட்டு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் குக்கான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதோட மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு நான் 2 படி அரிசி எடுத்திருக்கேன். அதில் 4 படி தண்ணி ஊற்றினேன் இல்லையா, அதில் 1 படி புளி தண்ணியாகவும் மீதி 3 படி மட்டும் நார்மல் வாட்டராகவும் ஊற்றிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்ததும் அதில் அரிசி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு இறக்குனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். குக் ஆகிடும் சாப்பாடு. தாளிக்கும் போது ஆயில் கம்மியாகவே ஊற்றுங்க, ஏன்னா மட்டன்லேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வரதுனால உங்களுக்கு ரொம்ப ஆயில் ஆன மாதிரி ஆகிடும். இந்த சாப்பாடோட முட்டை, ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த காய வச்ச மட்டன் வச்சு வேறு என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்றத சேனலில் நான் போடுறேன். இந்த சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.